அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். சற்று தாமதமான பதிவாக இருந்தாலும் நம்ம நிறைய விஷயங்களை பேச போகிறோங்க. இந்த யுத்தம் அடுத்த கட்ட நகர்வுகள் எது சென்றிருக்கிறது. நகர்வுகள் அப்படின்னா நெதன்யாகு அவர்கள் இன்றைக்கி ஒரு 3 நிமிஷம் பேசினாங்க. அந்த 3 நிமிஷத்தில் அடுத்து அவங்களுடைய பிளான் என்ன, எங்கெல்லாம் நாங்கள் தாக்கல் நிகழ்த்த போகிறோம், இன்றைக்கி 2 மணி நேரத்தில் நாங்கள் என்ன செஞ்சோன்னு இருக்காங்க. ஈரான் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து மிகப்பெரிய ஒரு செக் வைத்திருக்காங்க. அது இல்லாமல் நடத்தப்பட்ட தாக்குதல்கள், அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, வரைபடங்கள் என்ன சொல்லுது, புகைப்படங்கள் என்ன சொல்கிறது, வீடியோ பதிவுகள் என்ன சொல்கிறது, அனைத்தும் ஆதாரம் கூட நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம். நம்ம இன்றைய பதிவுகள் உங்களுக்கு சற்று கொஞ்சம் அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல, நிறைய ஆச்சரியத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கான சம்பவங்கள் இன்று ஒரு நாள் நிகழ்ந்திருக்கிறது. தொகுத்து வழங்கிடலாம் வாங்க, கொஞ்சம் பொறுமையாக கடந்து வாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது. ஸோ நம்மளோட பயணம் நேரடியாக நம்ம ஈரான் இஸ்ரேலுக்கு தான் போக போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஈரானுடைய இராணுவம், ஐஆர்ஜிசியோட இராணுவம் மறுபடியும் இப்போ ஜஸ்ட் ஒரு 2 மணி நேரம், நம்ம இந்திய நேரப்படி மாலை ஒரு 6 மணிக்கு 14ஆம் தேதி, இன்றைக்கி டேட் 14, கிளைம் பண்ணியிருக்காங்க. 2வது F-35 போர் விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானுடைய மீடியா இந்த ஒரு பதிவு ஆதாரமாக காட்டுறாங்க. பட் நான் இந்த ஆதாரத்தில் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, அந்த சைடில் அந்த வீடியோ பதிவு போயிட்டுருக்குல்ல, அந்த வீடியோ பதிவில் பாருங்கள், ஒரு ஸ்டார் மாதிரி தெரியுது அந்த இடத்துல கீழே. நான் எங்களும் புகைப்படத்தை கூட இணைச்சிருந்தேன். நான் ரவிக்குமார் ஆர்கே சேனலில் சொல்கிறதா நான் எதுலேயும் சொல்கிறேன். நான் அவங்களுடைய ஸ்டேட் மீடியா ஆதாரமாக காட்டப்படுகிற இந்த புகைப்படத்தில் நீங்கள் எங்கேனாலும் சரி, எனக்கு F-35 எடுத்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் இருக்கான்னு நீங்கள் காட்டிடுங்க. நான் நிச்சயமாக அந்த செய்தியை நான் ஒத்துக்கிறேன். நான் ஏன்னா நிறைய பேர் இந்த செய்தியை நான் ஏற்றுக்கலனாலும் இஸ்ரேலே ஏற்றுக்கிட்டா கூட நீங்கள் ஏற்றுக்கலான்ற மாதிரி நிறைய அப்படி இப்படின்லாம் நிறைய பேர் வசைப்பாடுறாங்க. அந்த வசைப்பாடுகளுக்கெல்லாம் ஒரே ஒரு கேள்வி தான், இனியோ அது உங்களோட நிலைப்பாடாக இருக்கட்டும். நான் காட்டுற வீடியோ பதிவையும் அனிமேட்டட் வீடியோ பதிவாக காட்டுறாங்க. சரி, புகைப்படங்களை காட்டினாலும் அந்த புகைப்படங்களும் இல்லைன்றாங்க. ஒரு பெண் விமானியை நாங்கள் சுட்டுட்டோம், எஜெக்ட் பண்ணிட்டாங்க, கைது பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. கைது பண்ண பெண் விமானியை இன்னும் ஏன் காட்டாமல் இருக்காங்க? ஐயா, இந்த மாதிரியான வடைகளெல்லாம் நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம், இந்தியா பாகிஸ்தானில் பார்த்துட்டோம். அதனால் நான் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கிட்டேன். இதுவரை இந்த செய்தியை யார் நம்பினாலும் எந்த ஒரு ஊடகங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் எந்த ஒரு ஆதாரங்களும் கிடைக்கவில்லை, எதுவுமே உறுதி செய்யப்படவில்லை. ஆனால் ஈரான் கிளைம் பண்ணியிருக்காங்க, இஸ்ரேல் மறுத்திருக்கிறாங்க. எந்த ஆதாரமும் இது வரைக்கும் ஈரான் காட்டவில்லை. சும்மா ஏஐ மூலயமா ஒரு இமேஜஸை ஃபேக்காக ரெடி பண்ணி தான் இன்ன வரைக்கும் காட்டிகிட்டு இருக்காங்கன்றதை நான் என்னுடைய ஸ்டாண்டில் ரொம்ப நிலையாக இருக்கேன். அது ஆதாரங்கள் வந்ததுன்னா உங்களுக்கு காட்ட நான் தயாராக இருக்கேன். மறுப்பதற்கு நான் F-35 போயிட்டு நான் பங்குதாரராக இருக்கும் இல்லை, அதனால எனக்கு எந்த ஒரு பிறவி பலனும் அடைய போகிறதில்ல. இருக்குன்னா இருக்குன்ற, இல்லைன்னா இல்லைன்ற. சரி, அடுத்து மிக முக்கியமான தகவல்னால் உங்களுக்கு 2 நான் வரைபடத்தை காட்டுறேன். இந்த வரைபடம் தான் ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. முதல் வரைபடம், இன்று ஒரு நாளில் இஸ்ரேல் அவங்களுடைய அணு நிலைகள் மீது தாக்கல் நிகழ்த்தப்பட்டதாக சொல்கிறாங்க. கொஞ்சம் நான் பெருசு பண்ணி காட்டுறேன். மேலே அந்த டேப்ரீஸ் இருக்குல்ல, டேப்ரீஸில் இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரியும் மற்ற இடத்துல தான் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோம். இன்னும் நியூக்ளியர் ரிசர்ச்சர் இருக்கு இல்லையா, ரிசர்ச் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பெரிய விளைவுகள் வர அளவுக்கு இல்லை. அந்த இடத்துல பெருசாக எம்டியாக தான் இருக்குது. அதுக்கு மேலே ராம்சார் அப்படின்னு சொல்கிற பகுதி இருக்குது, அந்த காஸ்பியன் சி பக்கத்தில். அங்கேயும் ரிசர்ச் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, அங்கேயும் எந்த பாதிப்புகள் இல்லை. இந்த தெஹ்ரானு கீழே, அதாவது பார்ச்சின் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ரிசர்ச் காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அங்கேயும் இல்லை. பட் அந்த தெஹ்ரானுக்கு கீழே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆயில் ரிஃபைனரி இருக்குது, அது பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது முழுமையாக பாதிக்கப்படலை, ஏன்னா ரேடியேஷன் வெளியே வர அளவுக்கு அது எங்கேயுமே இல்லை. அதுக்கு கீழே குவாம் இருக்குது, ஃபர்டோ யுரேனியம் என்ரிச் பிளான்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருக்குது. ஆனால் பெரிய விளைவுகள் இல்லைன்ட்டு நீங்கள் ஈரானுமே சொல்லிட்டாங்க, ஐஏஏ உறுதி பண்ணியிருக்காங்க. அராக் பகுதியில் ஹெவி வாட்டர் ரிசர்ச் நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது, தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. ஏன்னா அஃபெக்டட் எதுவும் சொல்லலை, பெருசாக இல்லை. அது கீழே இஸ்ஃபகான் இருக்குது, ஒரு இடத்துல இன்றைக்கி தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க, அஃபெக்டட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு நட்டான்ஸ் பகுதின்னு 1ன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த சேட்டலைட் இமேஜஸில் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டதாக தெரியுது. மீதியெல்லாம் பெருசாக பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியல. இப்போ இருக்கக்கூடிய தகவல், கீழே இருக்கக்கூடிய பஷீரர் பகுதி இருக்கு இல்லையா, இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நான் ஏன்னா அந்த சிராஸ் ஆயில் ரிஃபைனரியும் அதுக்கு கீழே நேச்சுரல் கேஸ் டெர்மினல்னு சொல்லிட்டு அசலியம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில்
இப்போ நான் வரும்போது இந்த வீடியோ பதிவு எடுக்கும்போது இஸ்ரேல் பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. இது முதல் பதிவு. அடுத்த பதிவு நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல விரும்புகிறேன். நம்ம இரண்டாவது வரைபடத்தில் கொஞ்சம் நம்ம நீட் அண்ட் டெப்த்தாக பார்த்துக்கலாம். ஏன்னா இஸ்ரேலுக்குள்ளே தாக்கல் நிகழ்த்தப்படுறது இந்த டெல்லவியூ பகுதி இருக்குல்ல, நம்பர் 4 இருக்குது பாருங்கள், இது பெரிய தாக்குதல். பக்கத்தில் பாருங்கள் பென்குரியன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல லைட்டாக ஃபயர் வந்திருக்கு. அப்போ ஈரான் கிளைம் பண்ணுறதும் அப்போ தாக்கல் நிகழ்ந்ததும் உண்மைதான். அதை இஸ்ரேல் மறுத்தாலும் அந்த இடத்துல ஒரு ஃபயர் வந்திருக்குன்னு சேட்டலைட் இமேஜஸ் மூலிமா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து அதுக்கு கீழே மற்றொரு விமான நிலையம் பக்கத்துலேயும் பற்றி எரிந்திருக்கிற பகுதினாவே தாக்குதல் உறுதி செஞ்சுருக்காங்க. அந்த 4 கீழே இஸ்ரேல் மறுத்திருந்தா கூட இந்த செய்தியை நம்ம நம்பலாம். ஏன்னா அந்த இடத்துல தாக்கல் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலே அதே மாதிரி எய்ஃபாவும் சரி, அந்த ரமாட் டேவிட் பேஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துலையும் தாக்குதல் ஈரானுடைய நேற்றைய தாக்குதல் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ காலையில் வரைக்கும் டெல்லவியூ மட்டும் தான் நம்மளுக்கு வீடியோ பதிவுகள் கிடைத்தது, மற்ற பகுதியில் வீடியோ பதிவுகள் கிடைக்கல. அப்போ ஈரான் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா, கொஞ்சம் சென்சிட்டிவான ஏரியா, அதனால் வீடியோ பதிவுகள் கிடைக்கல, ஆனால் நிச்சயம் நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கிறோன்னு சொன்னாங்க. இஸ்ரேல் மறுத்திருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வரைபடங்கள் என்ன சொல்கிறது என்றால், சேட்டலைட் இமேஜஸ் என்ன சொல்லுது என்றால், ஒரு 3 விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. ஸோ அதை நம்ம மறுப்பதற்கு ஒன்றுமில்லை, இருப்பது சொல்கிறது தானே. அடுத்த விஷயம் என்ன, இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். அதாவது இந்த தாக்குதல் ஆல்மோஸ்ட் 2 மணி நேரத்தில் இந்த தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க. 2 மணி நேரம் தாக்குதலில் 2 இடத்துல போர் விமானம் நிறுத்தியிருக்காங்க. ஒன்று சிரியானுடைய எல்லை பகுதியிலும், இன்னொன்று இந்த பக்கம் ஈராக்கினுடைய எல்லை பகுதியில் நின்று தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. அப்போ இவங்க போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க அப்படின்னா இங்கே தான் சுட்டு வீழ்த்தியிருக்க முடியும், ஈரானுடைய ப்ராமினன்ஸுக்குள்ளே சுட்டு வீழ்த்தியிருக்க முடியாது. ஸோ அந்த பயணிகள், அதாவது அந்த பைலட் வந்து சப்போஸ் எஜெக்ட் பண்ணியிருந்தாலும் ஈரானுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் அவங்க பிடிப்பதற்கும் வாய்ப்புகள் இல்லைன்னு எனக்கு தோணுது. மேலே இருக்கக்கூடிய பகுதி பாருங்கள், மெயினாக அவங்க டேப்ரிஸ் என்ற ஒரு பகுதியும் சரி, மற்ற பகுதியில் எல்லாமே பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டாக போய்ட்டு நான் அடுத்தடுத்த பதிவுக்கு போகிறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஈராக்கிலிருந்து நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் இந்த தடவை இவங்க மெயினாக அவங்க வான் தடுப்பு சாதனங்களை பெரிய அளவுக்கு குறி வைத்து அளித்திருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களை அடுத்தடுத்து வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே நாங்கள் 2 மணி நேரத்தில் நாங்கள் நிகழ்த்திய தாக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக விமான நிலையங்கள் மீதும் அடுத்தடுத்த நிலைகள் மீதும் அவங்க தாக்கல் நிகழ்த்தினதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு புரியுதில்லை. தெஹ்ரான் பக்கத்தில் மறுபடியும் ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க, அது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இன்றைக்கி நடந்த தெஹ்ரான் தாக்குதலில் மேலும் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ அசர்பைஜான் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக எங்களுடைய நிலைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க, எங்களுடைய நிலைகள் பக்கம் வந்தீங்கன்னா கூட அது ரொம்ப வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு அசர்பைஜான் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க இஸ்ரேலுக்கு. ஆனால் இஸ்ரேல் வந்து 2 நிலைகளை பயன்படுத்துகிறாங்க, சிரியாவையும் இந்த பக்கம் ஈராக்கையும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நினச்சி பாருங்களேன், சிரியாவில் ஆசாத் ரீஜியன் இருந்திருந்தால் இந்நேரம் இவங்க தாக்கல் நிகழ்த்தியிருப்பாங்கன்னா அந்த இடத்துல ஒரு எதிர்ப்புகள் பரப்பிருந்தாலும் சிரியாக்கிட்ட வான் தடுப்பு சாதனங்களோ இல்லை மேலே இருந்தால் சுட்டு வீழ்த்துறதோ அவங்கக்கிட்ட இல்லை. அதனால் ஈராக்கே அதையும் வந்து ஈஸியாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல். ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அமெரிக்காவோட நிலைகள் இருக்குது. போதாத குறைக்கு சிரியா வந்து முழுமையாக அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தான் அது நிதர்சனமான உண்மை. அது இல்லாமல் சிரியாவுக்கும் ஈரானுக்கும் ஆகவே ஆகாது, அதனால் அவங்க ஈஸியாக அலோவ் பண்ணுவாங்க. அந்த விஷயத்தில் சொல்லிடுறேன். ஈரான் வந்து இன்றைக்கி ஐநாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 78 சிவிலியன்ஸ் இறந்துருக்காங்க, 320 பேர்த்துக்கு மேலே இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் இதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ரிச் பண்ணக்கூடிய யுரேனியம் எங்கெங்கே சென்டர் இருக்குதோ அங்கே தாக்கல் நடத்த போகிறான்னு சொல்லிட்டு வாஷிங்டன் ஜேர்னல் வந்து உறுதியாக சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவும் காட்டுறேன், நெதன்யாகு அவர்கள் பேசின பதிவும் உங்களுக்கு சைடில் போகிறேன். இதில் வந்து இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம், 2 மணி நேரத்தில் அவங்களுடைய வான் சாதனங்கள், அதாவது அவங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸாக இருக்கட்டும் இல்லை வான் தடுப்பு சாதனங்களாக இருக்கட்டும், அத்தனையும் முடிந்த அளவுக்கு அவங்கள நிராயுத பாணியாக நிற்பதற்கான அனைத்து வித தாக்குதலையும் எடுத்திருக்கும். இந்த தடவை 70 போர் விமானங்களை பயன்படுத்தியிருக்கும். 70 போர் விமானங்கள், 40 சைட்டு, 2 மணி நேரம் ஒட்டுமொத்தமாக முடிச்சிட்டோம். அந்த வீடியோ பதிவுகள் எல்லாமே போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பதிவுகள் பார்க்கும்போது பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் வான் தடுப்பு சாதனங்களும் அடுத்தடுத்து அவங்க எந்தெந்த இடம் இருக்காங்களோ அந்த இடத்த எல்லாமே கண்டுபிடிச்சு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. பட் இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் அவங்க மட்டுமே சொல்லியிருந்தால் கூட உங்களுக்கு மற்றொரு இந்த வீடியோ பதிவில் முடிஞ்சதுக்கப்புறம் மற்றொரு வரைபடத்தோடு காட்டுறேன் நான். இது காலையில் 8:51 AM யூகேனுடைய மிலிட்ரி வயாகர் KC-3 ஏர் டு ஏர் சர்ஃபேஸ் ரீஃபில்லிங் பிளான் இருக்கு இல்லையா, விமானம் இருக்கு இல்லையா, அது என்ன ஆச்சுன்னா
அங்கே சைப்ரஸில் இருந்து நேராக இங்கே இஸ்ரேல் வரைக்கும் வந்தது, அப்படியே ரவுண்ட் அடிச்சது. அப்புறம் பெய்ரூட்லேருந்து நேராக ஈராக் வரைக்கும் வந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அதனுடைய அது என்ன சொல்லுவாங்கன்னா ரேடாரை கட் பண்ணிக்கிட்டாங்க, எங்கே போகிறோன்னு தெரியாத அளவுக்கு. ஆனால் அவங்களும் இன்றைய தாக்குதலுக்கு இந்த 2 மணி நேரம் ஈரானுக்குள்ளே தாக்கல் நடத்தினாங்கல்ல, அந்த தாக்குதலுக்கு யூகேனுடைய வேகர் வந்து பெரிய அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை யாரும் மறுத்தாலும் மறுக்கவில்லை என்றாலும் அது வந்து உண்மையும் கூட. சரி, நெதன்யாகு அவர்கள் வந்து என்ன சொன்னார் இந்த தாக்குதலுக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நாங்கள் தெஹ்ரானில் இருந்து மற்ற எல்லா இடத்துலையும் வான் தடுப்பு சாதனங்களை எந்த அளவுக்கு முடிக்க முடியுமோ முடிச்சிட்டோம். இனி தெஹ்ரானில் எங்களுடைய முக்கியமான இலக்கு அயதுல்லா காமேனி அவருடைய வீடு, முக்கியமான இராணுவ நிலைகள். இனி எங்களுக்கு எல்லைகளே கிடையாது. எல்லைகளே கிடையாது அப்படின்னா நாங்கள் அடிக்காத இடங்கள் கிடையாது. இனி அத்தனையும் அடிக்க போகிறோம். ஒட்டுமொத்தமாக பொருளாதார ரீதியை இழக்க போகிறாங்க. 20,000 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கிறது. 20,000 பாலிஸ்டிக் ஏவுகணைகள் அவங்கக்கிட்ட ஒன்று கூட இருக்காது. இனி அதை நோக்கி தான் எங்களது பயணம். இந்த ஆப்ரேஷன் ரைசிங் லயன் வந்து அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இனி தெஹ்ரான் லொக்கேஷன் பை லொக்கேஷனாக டார்கெட் அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நான் வந்த செய்தி என்ன அப்படின்னா, அந்த பசிரியர் பகுதியில் ஒரு தாக்குதலும், ஐஆர்ஜிசியினுடைய ஹெட் குவார்ட்டர் தெஹ்ரானில் ஒரு பெரிய தாக்குதல், அதுக்கான வீடியோ பதிவும். இன்னொரு பதிவு பார்த்தோன்னா ஈரானுடைய கேஸ் ரிஃபைனரி, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட், ஏசியாவிலே மிகப்பெரிய ஒரு லார்ஜஸ்ட் கேஸ் ரிஃபைனரி, அதன் மீது தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. மேபி பற்றி எறியிடுது அதை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அதை சார்ந்து தான் போட்டிருக்காங்க. இந்த பசிரியர் ப்ராமினன்ஸில் பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் இருக்குது. அந்த பிளான்ட்டில் வந்து பற்றி எரிஞ்சிட்ருக்கிற பதிவு. இது மட்டும் இல்லை, இன்னொன்று வந்து கிரம்ஷா அப்படின்ற ஒரு ப்ராமினன்ஸில் ஒரு பயணிகளுடைய போனதாகவும் அது மீது தாக்கல் நடத்தப்பட்டதாகவும் வீடியோ வந்திருக்கு. பட் அது இன்னும் ஈரானில் அதுக்கான குற்றச்சாட்டை சுமத்தாமல் இருக்காங்க. பட் இப்போதைய கிடைச்ச பதிவு. ஸோ இந்த தாக்குதலாம் சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இன்றைய தாக்குதல் ஈரானுக்கு மேலும் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறாங்க. நேற்று தெஹ்ரானில் வான் தடுப்பு சாதனங்கள் பெரிய அளவுக்கு செயல்பட்டதாக சொல்லப்பட்ட ஈரான் இன்று தடுக்குமா தடுக்காதான்னு தெரியல. நான் இப்போ பேசும்போது இந்த வீடியோ பதிவு மேபி உங்களுக்கு 10:15 ரீச் ஆகும். 10:15 ரீச் ஆகும்போது இஸ்ரேல் பெரிய விதமான தாக்கல் நிகழ்த்தியிருப்பாங்க. உங்களுக்கு நாளை காலையில் அதை நான் லைவில் உங்ககிட்ட நான் நேரில் வந்து பேசுகிறேன். நான் ஈரான் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் எங்கள் மீது தாக்குதல் நிறுத்தும் வரை இனி நாங்கள் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை என்பதை கிடையவே கிடையாது. அணு ஆயுதம் பற்றின பேச்சுவார்த்தை கிடையாது. ஒரு பக்கம் தாக்குதல், இன்னொரு பக்கம் நீங்கள் பேச்சுவார்த்தை என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வு. அதற்கான உரிமையையும் அதற்கான அணுகுமுறையையும் அனைத்தும் இழந்துவிட்டது இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரின்னு அந்த கடுமையான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இஸ்ரேல்னு வந்து பாருங்கள், ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, இனி ஐஏஏ வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே பெருசாக அவங்க செலக்ட் பண்ணுறதுனே வருது பாருங்கள், சர்ச் பண்ணுறது இல்லை அவங்க மேற்பார்வையில் நாங்கள் செயல்படுறது எல்லாமே நாங்கள் டோட்டலாக சஸ்பெண்ட் பண்ணுறோன்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப லேட்டு. இது முன்னாடியே கிராசி அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய தகவல்கள் எல்லாமே சேகரிக்கப்பட்டிருக்கும். அத்தனையுமே போனதுக்கப்புறம் இந்த முடிவு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி 2 கைதுகள் வந்து ரொம்ப முக்கியமாக பண்ணியிருக்காங்க ஈரானுக்குள்ளார. ஒருத்தர் பார்த்தோன்னா சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல் வந்து அங்கே ஈரானுக்குள்ளாரியே. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஈரானில் என்ன பண்ணாங்கன்னா, ஃபார்மர் டெப்டி மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அவர் வந்து கைது பண்ணாங்க. ஏன்னா அவர் வந்து பிரிட்டனுக்கும் மொசாத்துக்கும் உதவி வேலை பார்க்குறாங்கன்ட்டு. அவருடைய மொபைல் ஃபோன் மீதியெல்லாம் செக் பண்ணும்போதே நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து அதில் உடந்தையாக இருந்தாங்கன்னு அப்பயே இப்போ தான் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் சொல்கிறேன் நான், கைது பண்ணாங்க. மொசாட்டுக்கும் அவருக்கு லிங்க் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப லேட்டான முடிவை எடுத்திருக்காங்க. ஏன் நான் இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னென்னா, சீஃப் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் போலீஸ், அதாவது இந்த உளவுத்துறையினுடைய தலைமை நபரே வந்து இன்றைக்கி அசாசினேஷன் பண்ணிட்டாங்க. நியூக்ளியர் சயின்டிஸ்ட் மட்டும் இன்றைக்கி 9 பேருங்க. இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 9 பேர் வந்து கொண்டிருக்காங்க. அது இல்லாமல் அவங்களுடைய செக்யூரிட்டி செயின், அந்த செக்யூரிட்டி கவுன்சிலோட செயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த செக்யூரிட்டி கவுன்சிலோட செயினில் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் ஒன்று பெண்டிங் இருக்காங்க. ஒருத்தர் இல்லை 2 பேர் தான் பெண்டிங் இருக்காங்க. இன்றைக்கி அவங்களையும் முடிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி 20 பேர்த்துக்கு மேலே லிஸ்ட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம 2 ஆங்கிளில் பார்க்கலாம். 2 ஆங்கிள் எப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் மீதியெல்லாம் வேறு மாதிரி கூட சொன்னால் கூட, இன்று தெஹ்ரானில் வந்து இவங்க நடத்தின தாக்குதலும் நிஜமாகவே அங்கே ஐஆர்ஜிசியோட முக்கியமான நபர்களை கொண்டாங்களான்னா, அதை விட உள்ளே இருந்து ஏதோ ட்ரோன் தாக்குதல் மூலிமா கொன்றதாக சொல்கிறாங்க.
அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள். எப்படின்னா வான்லேருந்து அடித்தாங்கன்னா கட்டிடங்கள் பாதிக்கப்படும். பட் இன்றைக்கி ஒரே ஒரு கட்டிடம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு, மற்ற இடத்துல டார்கெட் வைக்கிறாங்க. ஆனால் டெஹ்ரானில் அடிச்சிருக்காங்க. பட் அதை விட இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல, அது எல்லாமே இண்டிவிஜுவலாக ட்ரோன் மூலயமா இங்கே உள்ளுக்குள்ளே இருந்தே தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்தது அப்படின்னா சரி, நான் மேபி நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ பதிவு காட்டுறேன். நான் இந்த வீடியோ பதிவுன்னா இன்றைக்கி தான் அந்த வெஹிக்கிளை பிடிச்சிருக்காங்க. அந்த வெஹிக்கிள் என்ன, அந்த வெஹிக்கிளுக்கு மேலே ட்ரோன் இருந்திருக்கு, அது மூலிமா செயல்படுத்தி ஒவ்வொரு ஏரியாவும் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வெஹிக்கிளை பிடிச்சிருக்காங்க. காலையில் மதியமாக ஒரு வெஹிக்கிள் சொன்னால் இது 2வது வெஹிக்கிள் பிடிச்சிருக்காங்க. இது எல்லாமே மொசாத் பயன்படுத்தியிருப்பதா சொல்கிறாங்க. இன்னுமே மொசாத் உள்ளே இருக்காங்க, உள்ளே இருந்து அசாசினேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே இருந்து அடிக்கிறத விட உள்ளேருந்து அழிக்கிறாங்க. ஒரே நாளில் இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 15க்கும் மேற்பட்ட முக்கிய நபர்களை இழந்திருக்கிறாங்க ஈரான். ஸோ ஈரான் தொடர்ந்து அடுத்தடுத்த நபர்களை இழந்துட்டே இருக்காங்கன்றதையும் ஐதுல்லா காமேனி அவர்கள் அடுத்த ஒரு தலைவரை நியமிச்சிருக்கிறார். இவர் தான் மேஜர் ஜெனரல் அசாதித் அவர்கள் இன்னைக்கு காலையில் கொன்னதுனால அவருக்கு பதில் நான் அடுத்த ஒரு கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் பிரிகேடியர் ஜெனரல் சையாத் மஜித் மசோவி அவர்களை நான் நியமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு காலையில் மற்றொரு புகைப்படத்தை கூட காட்டுறேன். இந்த 2 பேர் வந்து எலிமினேட் பண்ணதை வந்து அவங்களே உறுதி செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இன்னும் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்களை முழுமையாக முடிச்சுட்டு ஐஆர்ஜிசியோட ஒட்டுமொத்த இடத்தையும் நாங்கள் தரைமட்டமாக்க போகிறோன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இஸ்ரேல் தரப்பில் இருக்காங்க. வருகின்ற காலங்களில் ஈரானுக்கு கடினமான காலகட்டம்ன்றாங்க. ஈரான் சொல்கிறாங்க அது எங்களுக்கு இல்லை, அது இஸ்ரேலுக்கு தான் கடினமான காலகட்டம். இனி எங்களுடைய அடியை நீங்கள் பார்க்க போகிறீங்க, இன்றைக்கி நைட் எங்களோட வேடிக்கையை பார்க்க போகிறீங்கன்னு ஈரான் தரப்புலேயும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் யார் வெளில போகிறாங்கன்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஆனால் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, உலகத்துக்கே ஒரு செக் வச்சுட்டாங்க. இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் இனி எந்த ஒரு சரக்கு கப்பலும் வந்து செல்லக்கூடாதுன்ற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. பட் இது என்ன மாதிரி ரியாக்ட் கொடுக்கும் அப்படின்னா, இன்று வந்து ஐரோப்பா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, நாங்கள் இந்த ஒரு நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் ஈரானுக்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாடு தான். ஆனால் இப்போ போகிற போக்க பார்த்தா பேச்சுவார்த்தை மூலமா தீர்வு காணலாம் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நாங்கள் இப்போது நிலைமைக்கு இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற நிகழ்வுலாம் பார்க்கும்போது இனி ஒட்டுமொத்த எல்லாத்தையும் தடுத்தாங்க அப்படின்னும் போது மற்ற நாடுகள் ஈரானை எதிர்ப்பாங்க. ஆனால் ஈரான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இனி யூகேயும் அடிப்போம், அமெரிக்காவையும் அடிப்போம், பிரான்ஸையும் அடிப்போம், யார் எதிர்க்க வந்தாலும் அவங்க கண்ணு முன்னாடி அடிப்போன்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப வெறிகொண்ட வேங்கையாக இருக்கிறாங்க ஈரான் தரப்பிலிருந்து. அதான் சொன்னேன், அடுத்த லெவல் வந்து வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு ரேர் அக்கேஷன் சம்பவங்க ஈரானுக்குள்ளார. குறிப்பாக ஒரு சில விமான நிலையங்கள்லேருந்து ஏன்னா எந்த ஒரு விமானமும் பறக்க தடை விதிச்சிட்டாங்க. வான் பரப்பு வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் பாருங்கள், குறைஞ்சது ஒரு 7-8 விமானங்கள், பயணிகளை சுமந்து செல்லக்கூடிய விமானங்கள் பறந்திருக்கிறது, இறங்கியிருக்கிறது, பறந்திருந்திருக்கிறது. ஸோ யார் இங்கிருந்து போனாங்க, யார் இறங்கினாங்க, அது ரொம்ப முக்கியம். மேபி யாராவது முக்கியமான தலைவர்கள் போயிருப்பாங்களா அப்படின்ற இந்நேரத்தில் இன்னொரு கேள்வி வைக்கப்படுகிறது. இதே மாதிரி காமேனி அவர்கள் விமானம் மூலியமாக கொண்டு போயிருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுவுமே ஃபேக்கு. ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு தலைமை பொறுக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இங்கே நாட்டுக்குள்ளே கண்டிப்பாக இருப்பாங்க. இல்லைனா அது உள்நாட்டு கலவரமாக மாறிடும், பெரிய பிரச்சனையாக மாறிடும். தெஹ்ரானில் வழக்கத்துக்கு மாறாக மூளைக்கு மூளை இப்போ வந்து அங்கங்கே இராணுவம் நிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவலாக சொல்கிறேன். நான் இந்த தகவலும் நான் நாள் வந்து அடுத்தடுத்த நாட்கள் நகரும் போது அவங்க இராணுவத்துக்குள்ளார இருக்கக்கூடிய நபர்களையே சந்தேகத்துக்கு கண்ணோட்ட பார்க்க வேண்டியது ஈரானுடைய காலத்தின் கட்டாயம் என்பதை நான் உங்களுக்கு ஒரு குழு கொடுத்தேன். அந்த குழுவும் இனி நகர்கின்ற காலமும் பார்த்தேன் அப்படின்னா நிறைய மேட்ச் ஆகும். கூட்டி கழித்து பாருங்கள், உங்களுக்கு கணக்கு கிட்டத்தட்ட புரிய நினைக்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இங்கேருந்து வெளியே போயிருக்காங்க. அது யார் என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த ஒரு எதிர்ப்பு வந்து இது வரைக்கும் நீங்கள் உலக தலைவர்கள் நீங்கள் எதிர்த்ததை பார்த்துருப்பீங்க. பட் முதல் முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் பொறுப்பற்ற செயலாகும், இது பரந்த போரை தூண்டும் அபாயத்தை ஏற்படுத்துகிறது, காசா மீதான தொடர்ச்சியான குண்டுவீச்சு மற்றும் பாலஸ்தீன பொதுமக்களின் இன்னல்களுடன் இணைந்து இந்த வன்முறை பாதையை தண்டிக்கப்பட வேண்டும், நோ மோர் வார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது ஈரான் மீது தாக்கல் நடத்தினது இஸ்ரேலினுடைய பொறுப்பற்ற செயல் சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனத்தையும் உடனடியாக இந்த வாரை நிறுத்த வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் எந்த முதல்வரும் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. ஸோ முதல் முறையாக இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க முடியுது.
பாகிஸ்தான்லேயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஈரானுக்கான முழு ஆதரவு கொடுத்துருக்காங்க, இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இனி நம்ம ஈரான் பக்கம் தான் நிற்கணுன்றாரு ஒத்த மனுஷன். சேம் கவாஜி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா நம்ம ஈரான் பக்கம் தான் நிற்கணும்னு இருக்காங்க. ஈரான் பக்கம் நிற்கணும் அப்படின்னா முழுக்க முழுக்க இனி நம்ம இஸ்லாமிய நாடுகள் எல்லாமே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் நம்மளோட சொந்தங்களையும் நம்ம மக்களையும் காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் இனி எப்பவுமே நம்ம காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் என்று கெத்தா பேசியிருக்கிறார் மனுஷன். ஸோ இந்த 3 நிகழ்வுகளும் சேம் கான்செப்ட் தான். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கிறதும், பாகிஸ்தானிலும் அதே மாதிரி எதிர்ப்புகளும் மற்ற இடத்துலையும். பட் ஐரோப்பா இந்த பக்க நாடுகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேலுக்கான ஆதரவும் தெரிவித்திருக்காங்க. பட் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 2 ஸ்டாண்டுமே வந்து ஈக்குவலாக எடுக்கிறோம். எங்களுக்கு ஈரானுமே ரொம்ப முக்கியம், இஸ்ரேலுமே ரொம்ப முக்கியம். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா நம்ம இஸ்ரேல் நம்மளுக்கு தக்க சமயத்தில் ஆயுதங்களை கொடுத்து நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, அதெல்லாம் மற்ற எல்லா விதத்துலையும். ஈரான் வந்து நம்மளோட பொருளாதார ரீதியாக நம்மளுக்கு வந்து நட்பை உற்ற துணையாக இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து ஆயில் ஏற்றுமதி ஆகட்டும், சபகர் போர்ட் வந்து 2000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 நாடுகளும் 2 கண்கள். அதனால் எடுத்தவங்க ஊத்தவங்கலாம் பேச முடியாது. உள்ளே இருக்கக்கூடிய தலைவர்கள் பேசலாம், பட் வெளியுறவு கொள்கை அந்த அளவுக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு அதெல்லாம் எடுக்கலாம் செய்யலாம். பட் நாளைக்கு இதே மாதிரியான ஸ்டாண்டு வேறு மாதிரி வந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு அதான் நான் உங்ககிட்ட கேட்டல, பாகிஸ்தானும் ஈரானும் நாளைக்கு சண்டை போட்டுச்சு அப்படின்னா பெரிய அளவுக்கான தாக்கல் நிகழ்த்தும் பட்சத்தில் அப்போ நம்ம யாருக்கு சொல்லுவோம்? அப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. அதனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா எந்த மாதிரி நிலைப்பாடோ அதே மாதிரி நிலைப்பாடு தான் இந்த இடத்துல இந்தியா எடுத்திருப்பதாக சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்னொரு சான்றுமே சொல்கிறேன். அந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன், அதாவது சீனா இன்னும் அந்த ஏசிய நாடுகள் எல்லாமே கலந்துப்பாங்க. இதில் வந்து இந்தியா கலந்துக்கல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. இவங்க தீர்மானத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. அந்த கண்டன தீர்மானத்திற்காக நாங்கள் பங்கு பெறவில்லை. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்டாண்டு கிளியராக இருக்கிறோம். இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்டையும் பேசியிருக்கோம், இந்த ஃபாரின் மினிஸ்டர்கிட்டையும் பேசியிருக்கோம். அதனால் அந்த கண்டன தீர்மானத்தில் நாங்கள் பங்கு பெறவில்லை என்றாங்க. ஸோ இதில் பாராட்டப்பட வேண்டிய நபர் யார் அப்படின்னா பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா அவர்கள் தான் பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஏன்னா இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேரில் கண்டனம் மட்டும் தெரிவித்தாங்க, ரொம்ப ஸ்டாண்டு நிற்கல. அதனால் நான் பாகிஸ்தானுக்கிட்ட இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். இன்னும் முழுமையாக நீங்கள் ஆயுதங்கள்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி பெரிய அளவுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் இந்த ஒரு சந்தர்ப்பம் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா இப்போ அமெரிக்கா எந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்றது ரொம்ப ரொம்ப தேவை. பாகிஸ்தான் வந்து முழுமையாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாத்தையும் நாங்கள் முழுமையாக கொடுக்குறோன்னும் போது இந்த ஒரு நிலைப்பாடு நம்ம காத்து கொண்டிருப்பதாக இருக்கிறது. அதே போல் நம்ம காலைல சொன்ன ஒரு கான்ஸ்பிரசி தியரி, ஆசிப் முனீர் அவர்கள் வந்து அவங்களுடைய முக்கியமான இராணுவ அமைச்சரை வந்து சந்திக்கும் போது ஒரு வாட்சி கிஃப்ட் கொடுத்தாரு. அந்த லொக்கேஷனை வச்சு தான் தாக்கல் நிகழ்த்தியிருப்பாங்க. அதனால தான் அடுத்தடுத்த தலைவர் கொள்கிறாங்கன்றாங்க. எவ்வளோ பெரிய ஒரு இது. இந்த நியூஸும் போய் தான் இந்தியா என்ன டைம்ஸ் நோவிலே வந்து போட்டிருந்தாங்க. டைம்ஸ் நோவு போடுறாங்கன்னா அது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க. ஐயா, பர்டிகுலராக ஒருத்தர் மட்டுமே அசாசினேஷன் பண்ணால் நீங்கள் சந்தேகப்படலாம். ஆசிப் முனீர் அவர்கள் 12ஆம் தேதி சந்திக்கிறாங்க, 12ஆம் தேதி கொல்லப்படுறாங்க. சரி, 12ஆம் தேதி வாட்சி கொடுத்தாரு, லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாங்கன்னா அப்போ மீதி ஆளுங்கள்லாம் எப்படி கொண்டாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுமா, சொல்லிடலாம்ல. அவங்க ஆப் யூஸ் பண்ணுறாங்கல்ல. யார்? அங்கே பாகிஸ்தான் மாதிரி ஈரான் ஃபுல்லாக வந்து ஆப் யூஸ் பண்ணுறாங்கல்ல. அந்த ஆப்பனுடைய தந்தையெல்லாம் யாருங்க? நேற்று கூட பாகிஸ்தானே வருங்க. ஈரான் வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சாங்க, பொதுமக்களே நீங்கள் வாட்ஸ்அப்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்கல்ல. அதுவும் சரி, நீங்கள் மற்ற யாராக இருந்தாலும் சரி, அவங்க பயன்படுத்துகிற ஃபோனில் இருந்து அவங்க ஏதாவது ஒரு ஆப் வந்து அது இஸ்ரேலுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும், அது அமெரிக்காவுக்கு சம்மந்தப்பட்டிருக்கும். அதனால் அவங்க அதை வச்சு லொக்கேஷன் எடுக்கிறாங்க. நாளைக்கு இந்தியாவுக்கும் அதே தான். நம்மளும் லொக்கேஷன் இது மாதிரி முக்கியமான நபர்கள் எடுக்கணும் அப்படின்னா சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எந்த ஒரு நாடு, எந்த ஒரு வெளிநாடு, எந்த ஒரு பங்களிப்புமே இல்லாமல் உள்நாடு மட்டுமே உற்பத்தி செய்து பண்ண முடியுமான்ற இன்னொரு கேள்வி வச்சுக்கலாம். அதனால தான் அமெரிக்கா வந்து வேறொரு நாடோட ஆப் உள்ளே வந்தால் கூட ரிஜெக்ட் பண்ணுவதற்கான காரணம் அதுதான். டிக்டாக்கை கூட அவங்க ரிஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசனும் அதுதான். ஸோ இவங்க பயன்படுத்துகிற ஃபோனில் தான் அவங்க லொக்கேஷன் இருக்குது. மற்றபடி இன்னொருத்தர் வாட்சி கொடுத்து அதை பயன்படுத்தி அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க பெட்ரூமை போயிட்டு தாக்கல் நடத்துறதுன்னா நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபோன் அவர் வந்து ஆனில் வச்சுருக்கிறாரா, ஆஃபில் வச்சுருக்கிறாரா, லொக்கேஷன் இருக்காரா இல்லையா, அந்த சயின்டிஸ்டோட நம்பர் என்ன, அந்த சயின்டிஸ்ட் என்ன மாதிரியான ஆப்பை யூஸ் பண்ணுறாரு. ஏற்கனவே இது வந்து இப்போ நேற்று பிளான்லாம் இல்லை.
இஸ்ரேல் நடத்துறது, அசாசினேஷன் பண்ணுறது ஏதோ இப்போ நேற்று பிளான்லாம் கிடையாது. இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. 6 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணி குறிப்பிட்ட சாஃப்ட்வேர் அவங்களுக்கு தெரியாமல் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அதன் மூலிமா அவங்க கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. அதன் மூலிமா அடிச்சிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், இன்னும் ஒரு அடுத்த வருகின்ற நாட்களில் இன்னும் அதிகமான விளைவுகளை சந்திக்கும். மேபி ஒரே ஒரு சான்ஸ், அவங்க ஃபோன் எதுவுமே பயன்படுத்தாமல் வாக்கி டாக்கி மாதிரி ஓவர்னு எடுத்து பயன்படுத்தினாங்கன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. அது இன்னும் எந்த அளவுக்கு சீக்கிரம் மாற போகிறாங்கன்னு தெரியல. இல்லைன்னு திரும்பியும் ஃபோனை யூஸ் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு டேஞ்சராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் வேற எங்கேயும் நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் ஃபைனலாக இந்த வீடியோ நிறைவு பகுதியில் டெல்லவியூவில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. பென்குரியன் விமான நிலையத்தில் வெளியே வர வேணான்று இருக்காங்க. நிறைய மக்கள் அங்கே தொடர்ந்து அந்த இது என்ன சொல்லுவாங்க, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குவாங்கள்ல, அதெல்லாம் தொடர்ந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதுவரை 90 பேர், அதாவது காசாவுக்குள்ளார இன்றைக்கி நடத்தப்பட்ட தாக்குதலில் 48 மணி நேரத்தில் 90 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்லியிருக்காங்க. நான் இன்னொரு செய்தியோடு முடிக்க விரும்புகிறேன், அமெரிக்கா செய்தியோடு முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி அமெரிக்கானுடைய 2 செனட்டர் நான் போலீஸுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக வீட்டுக்குள்ளே போட்டு தள்ளிட்டாங்க. ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காங்க. 2 பேரையும் முடிச்சிட்டாங்க. பாருங்கள், அமெரிக்கா உங்கள் நாட்டுக்குள்ளே பாருங்கள். இந்த வரைபடத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த வரைபடம் தெரியுதுல்ல நம்மளுக்கு, இன்றைக்கி 14ஆம் தேதி பெரிய அளவுக்கு டிசைட் பண்ணாங்கல்ல, அந்த ஐசிஐக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அவங்க எல்லாமே பாருங்கள். 1ன்னு போட்டிருக்கிறது கலிஃபோர்னியா, அதை சுற்றி போராட்டம். 3400 நேஷ்னல் கார்டும் 750 மெரைன் காம்ஸும் அந்த இடத்துல இறக்கியிருக்கிறாங்க. 2ன்னு போட்டிருக்கிறது டெக்சாஸில் 5000 நேஷ்னல் கார்டும் 2000 போலீஸ் போஸும் இறக்கியிருக்காங்க. மீதி நிறைய இடத்துல இவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நியூயார்க், மாஸ்கோ நிறைய பகுதியில் இன்றைக்கி அமெரிக்காவை சும்மா ஸ்தம்பித்த வைத்திருக்கிறாங்க போராட்டம். ஸோ இந்த ஒரு நிலைமைனால நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. மீதி இந்த ரஷ்யா இஸ்ரேல் விவகாரத்தினால நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சுலாம் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.